ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நவீன நகரங்களுக்கான முதல் பட்டியல் இம்மாத இறுதிக்குள் முடிவு செய்யப்படும் என வெங்கையா நாயுடு தகவல். மணிப்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழப்பு, மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணி தீவிரம். கூடங்குளம் அணு உலைக்கு அப்துல் கலாமின் பெயரை வைக்க நடுவண் அரசுக்கு பரிந்துரை, தமிழக அரசு திட்டம். யாகூப் மேமனின் மனுக்கள் கையாளப்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகினார் உச்சநீதிமன்ற துணை பதிவாளர். IS தீவிரவாதத்தை தடுக்க புதிய உத்திகளை கடைபிடிக்குமாறு மாநில அரசுகளுக்கு நடுவண் அரசு ஆணை. செக்கானூர் கதவணை உடைப்பு சரி செய்யப்பட்டதால் மேட்டூர் அணையிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறப்பு. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி காந்தியவாதி சசி பெருமாளின் மகன் சேலத்தில் இன்று முதல் உண்ணாநிலை. சசி பெருமாள் குடும்பத்திற்கு அன்புமணி ராமதாஸ் ஆறுதல், மதுவிலக்கு கொண்டுவர தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை படிப்புக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் 23ஆம் தேதி டெல்லியில் சந்திப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.